இந்த கான்வர்சேஷன் எந்த அளவுக்கு போகுதுன்னா, "நீ எப்படி புள்ள பெத்த?" அப்படிங்கிறது போகுது. "செருப்ப கழட்டி அடிப்பேன்" அப்படின்னு கம்ருதீன் சாண்ட்ராவ சொல்றாரு. அ "உன் புள்ள, உன் புருஷன் பிரஜன் இல்லல்ல, அதனால நாங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றது உனக்கு புடிக்கலையா? அப்படியா, இப்படியான்றாங்க. இடையில சாண்ட்ரா வந்து பொறுக்கி பாருன்றாங்க. கேட்டா, "நீ தானே என்கிட்ட நான் அப்படின்னு சொன்ன" அப்படின்றாங்க. "என்ன பத்தி நான் தனியா பேசினத நீ இப்ப பேசுவியா?" அப்படின்றாங்க பார்வதி. ஒரு 4 நாள் முன்னாடி பார்வதிக்கும், கம்ருதீனுக்கும் சண்டை வந்தது. அந்த சண்டை வரும்போது, கம்ருதீன் பார்வதிய அடிக்க போற மாரி கோவமா பேசினாரு. அப்போ ஒட்டுமொத்த வீடும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. கம்ருதீன எதிர்த்தாங்க. அப்போ பார்வதிக்கு நல்லா இருந்துச்சு. அதே பார்வதிக்கு இப்போ அவங்களுக்கு சாண்ட்ராவ புடிக்கல அப்படின்னோன, அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கூட சேர்ந்து கம்ருதீனும் திட்டணும் அப்படின்னு நினைக்கிறத ட்ரிகர் பண்றாங்க. இது இது கொஞ்சம் கூட நல்லா இல்லல்ல இந்த குணாதிசயம். வார்த்தைகள் அந்த காருக்குள்ளேயே எல்லை மீறுது. உடனே பார்வதி என்ன பண்றாங்க, நான் கார தொறந்து இப்போ சாண்ட்ராவ வெளியில தள்ளிடுறேன். அதாவது கார விட்டு வெளியில போனவங்க வந்து அவுட். ஸோ இப்போ தள்ளி விடுறேன் அப்படின்றாங்க. இந்த கார்ல இருக்க மத்த எல்லாருமே அவங்க டயர்ட் ஆகி அவங்களே இறங்கட்டும். நீங்க தள்ளாதீங்க, தள்ளாதீங்கன்னு சொல்லி தடுக்குறாங்க, கத்துறாங்க. ஒரே கூச்சல். ஆனா பார்வதியும், கம்ருதீனும் வரிஞ்சு கட்டிட்டு சாண்ட்ராவ புடிச்சு தள்ளுறாங்க. இதுல கம்ருதீன் வந்து கால வச்சு மிதிச்சு தள்ளி விடுறாரு. அந்த சீன் எல்லாமே நமக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது. பார்வதியும் எல்லாரும் தடுத்தும் பயங்கரமா தள்ளி விடுறாங்க. தள்ளி விடும்போது கை ஏதோ மாட்டிக்கிச்சு போல. அந்த பக்கம் திவ்யா கத்துறாங்க. இங்க அரோரா, சபரி எல்லாருமே கத்து கத்துன்னு கத்துறாங்க. அதை தாண்டி தள்ளி விட்டோன்னா சாண்ட்ரா வந்து மயக்கமாறாங்க. விக்ரம் என்னன்னு கேட்குறாரு. உள்ள போய் மெடிக்கல் ஹெல்ப்புக்காக கூப்பிட போறாரு. காருக்குள்ள இருந்த சபரியும், கானா வினோத்தும் இறங்கி அவங்களும் ஹெல்ப் பண்ணலான்னு போறாங்க. இடையில சாண்ட்ராக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துருது. ஸோ அவங்க கேம் பண்றாங்க, சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கம்ருதீன் அந்த சீனையும் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, நம்ம யாரையாவது அடிச்சுடுறோம், இல்ல தள்ளி விட்டுடுறோம். அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது. அது வந்து விளையாட்டுக்கு பண்றாங்களா? இல்ல வேணும்னே பண்றாங்களா? இல்ல நிஜமாவே நடக்குதோ? ஆனா, நம்ம தான் ஒரு பெர்சன தள்ளி விட்டுருக்கோம் அப்படிங்கும்போது, நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பயம் வரும்ல. ஐய்யயோ! அவங்களுக்கு நிஜமாவே ஃபிட்ஸ் வந்துருச்சா? இல்ல அவங்க கேம் பண்றாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டோம். நியாயத்துக்கு கட்டுப்படுற மனிதனா இருந்தால் அந்த பயம் வரும். ஆனா, அந்த பயம் வந்து அந்த இடத்துல பார்வதிக்கோ, கம்ருதீனுக்கோ வரல. அந்த காருக்குள்ள இருந்த மத்த அத்தன பேருக்கும் வந்தது. அதுல சபரியும், கானா வினோத்தும் போட்டிய தாண்டி மார்க்கே வேண்டான்னு கார விட்டு இறங்கிடுறாங்க. அங்க இருந்த பெண்கள் மத்தவங்க கத்துறாங்க, அழுவுறாங்க, கூச்சல் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாண்ட்ராவ தூக்கிட்டு போறாங்க. இது பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்ளோ கஷ்டமா இருக்கு.